பிரித்தாளும் கொள்கை. இதற்கு முன்பு இந்த போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள் இப்படி நிறைய பேர் வந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு பெரிய போர் படையோட வந்தாங்க. ஒரு குதிரைப்படை, யானைப்படை, அருவாளா எடுத்துட்டு போரிட்டு வென்று நாட்டை கைப்பற்றினாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் அவங்க வந்தது நம்ம ஊர்ல கறி மசாலா வாங்க வந்தாங்க. நீங்க ரொம்ப வரலாறு ரொம்ப தெளிவா படிங்க. இந்த ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி 1608 ஆண்டு இந்தியாவுக்குள்ள வருது. இவங்க வந்தது இந்தியாவு கூட போரிட்டு இந்த மண்ணை கைப்பற்றி ஆட்சி செய்யலாம் வரல. கறி மசாலா வாங்க வந்தாங்க. நம்ம வீட்டுக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை சிக்கன்ல போடுற மசாலா, கிராம்பு, பட்டை, ஏலம் இதெல்லாம் இருக்குல்ல, இது உலகத்திலேயே நம்ம மண்ணில் தான் ரொம்ப எளிதா கிடைக்கும், ரொம்ப விலை கம்மியா கிடைக்கும். அது அன்னைக்கு அந்த நாடுகள்ல பிரிட்டிஷ் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தா இருக்கு. சோ இங்க 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அங்க 100 ரூபாய் விற்பான். இதுதான் வியாபார நோக்கத்தோட வந்தவன் 300 ஆண்டுகள் நம்மள ஆட்சி செஞ்சிருக்கான். பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி. ஒரு அறுவாலை எடுத்துட்டோ ஒரு போர் படையோட வந்திருந்தானா ஆட்சி செஞ்சிருப்பானா? முடியாது. ஆங்கிலேயர்கள் நீங்க வரலாறு படிக்க, ஆங்கிலேயர்கள் போரிட்டு வென்றதாக வரலாறே கிடையாது. வரலாறே கிடையாது ஆங்கிலேயர்கள் போரிட்டு வென்றதாக. நீங்க தீரன் சின்னமலை எல்லாம் ஒரு 4-5 குதிரைப்படை அவ்வளவுதான். தீரன் சின்னமலை கேள்விப்பட்டீங்களா? தீரன் சின்னமலை எல்லாம் ஒரு சின்ன படைகள் தான். குறும் படையை வச்சு ஆங்கிலேயரோட பீரங்கியோட போரிட்டு வென்ற வரலாறு. அப்ப ஆங்கிலேயர்கள் எந்த ஆயுதமும் இயங்கல. ரொம்ப நெருங்கிய காலகட்டத்தில் தான் அந்த பீரங்கி எல்லாம் கொண்டு வராங்க. புரியுதா? முழுக்க முழுக்க பிரித்தாளும் கொள்கை. அவன் ரொம்ப அழகாக கையில எடுத்துட்டான். நீ இந்த மதம், நீ இந்த ஜாதி, நீ இந்த மொழின்னு நம்மள பிரித்தாளக்கூடிய வேலையை செஞ்சா. அதனாலதான் 300 ஆண்டுகள் இந்த இந்தியா ஆட்சி தான். எப்ப நம்ம ஒற்றுமையானமோ ஆங்கிலேயரை ரொம்ப எளிதா அடிச்சு வருத்திட்டோம். இந்தியாவுக்கு அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இங்க பல்வேறு மொழி இருக்கு, பல்வேறு மதம் இருக்கு, பல்வேறு ஜாதி இருக்கு. ஆனா இந்தியர்னா நம்ம ஒற்றுமையா இருக்கல, தமிழர்னா ஒற்றுமையா இருக்கல. அப்ப ஒரு புள்ளியில தான் நம்ம இணைய முடியும். அதெல்லாம் நம்ம எப்பவுமே தமிழ் மொழியை பேசிட்டே இருப்போம். மொழியால் தான் நம்ம இணைய முடியும் தமிழராக்கு. மதமாவோ ஒரு அரசியல் கட்சிகளாகவோ அமைப்பாகவோ இணைய முடியுமா? முடியவே முடியாது. இப்ப நாங்க ரோட்டரி கிளப்ல வந்திருக்கோம், இன்னொரு கிளப் வந்தாங்க. ஒரு கிளப்பும் இணையுமா? இணையாது. அப்ப ஒரு மொழியால் இணையலாம்ல, ஒரு தமிழரால் மொழியை இணையலாம்ல. அப்ப எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன், மொழி பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், மொழி உணர்வு இருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஒரு மொழி தான் நம்மளை ஒண்ணு சேரும். எங்க போனாலும் சரி, இங்க தமிழ்நாடு விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு வைக்கலாம், இந்த ஜாதி இந்த முதல்ல தமிழர் அவ்வளவுதானே. ஊருக்குள்ள இருந்தானா இது அந்த தெரு இந்த தெரு, அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த மதம், ஏகப்பட்ட பிரிவினை. நீங்க அப்படியே அந்த தமிழ்நாடு பார்டர் வெளியே போயிட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், இவன் தமிழன் அவ்வளவுதான். நீங்க இந்த இலங்கை தமிழர்கள், இலங்கை கடற்படையெல்லாம் நம்மளை தாக்கிச்சுல்ல, நீங்க நேஷனல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ் மீனவர்கள், தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டார் அப்படிதான் போடுவோம். ஆனா இங்க நம்ம சண்டை போட்டுப்போம், சரிதானே? அந்த சமூகம் இந்த சமூகம் சண்டை போட்டுப்போம். இப்ப எப்பவுமே மொழியா நம்ம ஒன்றிணையணும், யூனிட்டியா இருக்கணும். ஒற்றுமை மட்டும்தான் நமக்கு பலம் எப்பவுமே. அதனால இந்த ஸ்கூல் படிக்கும் போது, எல்கேஜி படிக்கும் போது ஒரு சப்ஜெக்ட் வரும், ஒரு கதை. ஒரு 4 மாடு சேர்ந்து இருக்கும். ஒரு சிங்கத்தால அந்த 4 மாடை வீழ்த்த முடியாது. எல்கேஜில படிச்சிருக்கேன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படித்தானே படிச்சிருக்கீங்களா இந்த கதை? நான் ஒரு சிங்கம் காட்டுக்கே ராஜா, அந்த சிங்கத்தால ஒரு 4 மாடை வீழ்த்த முடியல. ஏன்னா அந்த 4 மாடு ஒற்றுமையா இருக்கும். அந்த மாடு தனித்தனியா பிரிஞ்சிடும், சிங்கம் வீழ்த்திடும்ல. அப்ப அந்த சிங்கமாவே இருந்தாலும் ஒற்றுமையா இருந்தா நம்மளை வீழ்த்த முடியாது. இந்த சுதந்திர தின விழா அதுதான் நமக்கு நினைவுபடுத்துது. இதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கணும். வெளிநாட்டுல வருவான், புதிய புதிய கம்பெனிஸ் வரும், கார்பரேட் வரும். நம்ம ஒற்றுமையா செயல்படல அப்படின்னா, அதுக்கு நம்ம அடிமாயிட்டோம் அப்படின்னா, இத மாதிரி ஒரு சுதந்திர போராட்டத்தை இன்னும் அடுத்த 2100வது ஆண்டுல நம்ம எல்லாம் போராட வேண்டிய சூழல் வரும் அப்படின்ற ஒரு கவலைக்கிடமான விஷயம் இருக்கு. நெகிழி ஒழிப்பை பத்தி பேசினாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. இதெல்லாம் நமக்கு சும்மா அது ஈஸியா தோணும், பிளாஸ்டிக்னா பெரிய விஷயமா அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட ஒரு 100 வருஷம் கழிச்சு இங்க ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியாது. ஒரு பிளாஸ்டிக் போடாதீங்கன்னு யாரும் பேசுறீங்கல்ல, இது பிளாஸ்டிக் தானே அப்படின்னா அது நிலத்தடி நீரை பாதிக்கும். நிலத்தடி நீரை பாதிச்சுன்னா நாளைக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மினரல் வாட்டர் கம்பெனி வருவோம், இன்னைக்கு தண்ணி 1 லிட்டர் 20 ரூபா கொடுத்து வாங்குறோம், நாளைக்கு அது 200 ரூபாவா 2000 ரூபான்னு தெரியாது. அது நீங்க என்னை போடக்கூடிய ஒரு சின்ன சாக்லேட் கவர் தான் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும்.